பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்பதாக. இயேசுவின் இரத்தம் சமீபமாக்கும். த பிளட் ஆஃப் ஜீசஸ் பிரிங்ஸ் அஸ் க்ளோசர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். முன்னே தூரமாயிருந்தோம். எவ்வளவு தூரம் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் பல கோடி மைலுக்கு அப்பால் இருந்தோம் என்று தான் சொல்லுவோம். காரணம், நம்முடைய பாவமே அவரையும் நம்மையும் பிரித்து விட்டது. பிரித்த அந்த தடுப்பு சுவரை உடைத்தறியவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். மனித குலத்தையும் பிதாவாகிய தேவனையும் ஒன்றிணைத்தது கிறிஸ்துவின் இரத்தமே. அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுக்கவில்லை என்றால் நாம் எல்லாரும் என்றோ அழிவுக்குள்ளாகி போயிருப்போம். இன்றும் இயேசு நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவின் சித்தமல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிந்தின இரத்தம் விலையேறப்பெற்றது. அந்த இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இன்று சாத்தான் நடுங்கக்கூடிய காரியம் இயேசுவின் இரத்தம். நீங்கள் இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக வந்துவிட்டீர்கள் என்றால் சத்துருவால் உங்களை ஒருபோதும் தொட முடியாது. எப்பொழுது இயேசுவின் இரத்தத்திற்கு வெளியே போகிறீர்களோ சத்துரு உங்களை எளிதாக வீழ்த்திவிட முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக கொடுத்து ஜெபியுங்கள். அப்படி செய்வீர்கள் என்றால் எதிர்பாராத விபத்து, எதிர்பாராத இயற்கை சீற்றம், எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத சிக்கல், பாவம், சாபம் இவை எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். ஒரு நபர் நடுராத்திரியில் ஒரு வீதியில் நடந்து செல்லும்போது ஏதோ அந்தகார கிரியைகள் அவரை பயப்படுத்துவதாக உணர்ந்தார். சுற்றி பார்த்தால் யாரும் அங்கு இல்லை. தொடர்ந்து வேகமாக நடந்து போனார். திடீரென்று ஒரு இருள் சூழ்ந்த பகுதி. நாய்களின் சத்தம், பூனை, தவளை போன்ற உயிரினங்களின் சத்தம். இதனால் மிகவும் பயமடைந்தவராக காணப்பட்டார். யாரும் உதவிக்கு வருமாறு இல்லை. இருளின் ஆதிக்கங்கள் சூழ்ந்திருந்த நேரம். அப்பொழுது யாரோ ஒரு போதகர் பல வருடங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை அவருக்கு திடீரென்று ஞாபகத்தில் வந்தது. எந்த பயமுறுத்தல்களும் வாழ்க்கையில் ஏற்பட்டால் ஒரே ஒரு வார்த்தையை வாயினால் அறிக்கையிடுங்கள். அந்த வார்த்தை இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்பதாக. இதை நினைவில் கொண்டு அந்த நபர் உடனே தன்னுடைய வாயால் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று உரக்க சத்தத்தோடு சொன்னார். உடனே அவருக்குள்ளாக இருந்த பயத்தின் ஆவிகள் ஓடியது. இருளின் ஆதிக்கங்கள் விலகியது. நிம்மதியாக ஒரு சேதமும் இல்லாமல் வீட்டுக்கு கடந்து சென்றார். இயேசுவின் இரத்தத்தில் மாத்திரமே பாதுகாப்பு. அவருடைய இரத்தம் சாத்தானை நடுங்கச் செய்யும். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று மத்திய 26:28 கூறுகிறது. பாவ மன்னிப்பு உலகத்தில் எங்கு சுற்றி தீர்ந்தாலும் எவ்வளவு பணத்தை செலவழித்தாலும் உண்டாகாது. இயேசுவின் இரத்தத்தை தவிர வேறொரு காரியங்களும் ஒருவருக்கும் மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ செய்யாது. கால்நடையாக எங்கு போனாலும் எங்கு மூழ்கினாலும் என் கிறிஸ்தவர்களின் புனித ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலுக்கு கடந்து வந்தாலும் பாவ மன்னிப்பு உண்டாகாது. கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றே மன்னிக்கும். அவர் ஒருவரை மன்னிப்பதற்கு தாயை பெருத்திருக்கிறார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்படுகிற எந்த காரியங்களும் மனித குலத்திற்காக இரத்தம் சிந்தவில்லை. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நகரவாசலுக்கு புறம்பே சிந்தினார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காகவும் அவர் அந்த கேடு அடைந்தார். ஒவ்வொருவருக்காகவும் அடிக்கப்பட்டார். ஒவ்வொருவருக்காகவும் நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், குற்றுயிராக்கப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், இகழப்பட்டார், முள்முடி சூடப்பட்டார், நிர்வாணமாய் தொங்கவிடப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், முழு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார். காரணம், தூரமாயிருந்த நம்மை அவருக்கு சமீபமாய் கொண்டு வரும்படியாக. கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாய் வந்து விடுங்கள். அவர் உங்களை சமீபமாக்குவார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்று நேய்க்கும் உண்டாயிருப்பதாக. ஆமே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, சிலுவையில் எங்களுக்காக சிந்தின இரத்தத்திற்காய் கோடி ஸ்தோத்திரம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அதை பலிபீடத்தில் உங்களுக்காக ஊற்றி கொடுத்தேன். ஆத்துமாவிற்காய் பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று சொன்னீரே. அப்பா, நீ சிந்தின இரத்தத்தினால் எங்களை பாவங்களற கழுவுவதற்கு சித்தம் கொண்டீரே. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம்.
பிதாவுக்கு தூரமாய் முன்பு காணப்பட்ட எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கி பிதாவுக்கு சமீபமாய் மாற்றினீரே, அதற்காய் நன்றி. தைரியமாய் கிருபாசனத்தண்டை நெருங்குகிற பாக்கியத்தை கொடுத்ததற்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கூடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நன்மையானவைகளை பேசுகிற உம்முடைய இரத்தத்திற்குள்ளாய் கொடுக்கிறேன். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனரும் கண்ணின் மணி போல காத்துருளும். இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.